உங்களுக்கு என்னைக்காவது ஒரு அமெரிக்க கனவு இருந்திருக்குதா? எனக்கு இருந்ததில்ல. ஆனா இறைவனுடைய கருணை ஓரிரு முறை யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அதாவது அந்த கனவு தேசத்திற்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு அந்த தேசம் கனவு தேசம் அல்ல. ஆனால் எத்தனையோ கோடி பேருக்கு அது கனவு தேசமாக இருக்கிறதுனால தான் பல பேர் இந்த புலம்பெயர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தமிழ் வார்த்தை, அப்படி எந்த அனுமதியும் இல்லாத ஒரு அயல்நாட்டிற்கு புலம்பெயர்ந்து செல்லக்கூடியவர்களாக நம்ம பார்க்குறோம். அங்கே போய் அவங்க செட்டில் ஆகிறாங்க. அதாவது குடி இங்கேருந்து போய் அங்கே குடியேறணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதற்கான பொதுவான குடி அனுமதி வாங்குவது கிடையாது. அப்படி ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, கோடிக்கணக்கான பேர் அவர்களுடைய அமெரிக்க கனவுக்காக தங்களுடைய இயல்பான வாழ்க்கையை விட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க அந்த அமெரிக்க கனவை பற்றி கொஞ்சம் இன்னைக்கு பேசுவோம். உங்களுக்கு ஒரு நம்பர் சொல்கிறேன். அந்த நம்பர் உங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன தோணுதுன்னு பாருங்க. நான் சொல்ல அந்த நம்பருக்கு ஈக்குவலண்ட்டாக எனக்கு 2 விஷயம் தெரியும். ஒன்று, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ரொம்ப அடர்த்தியான மக்கள் தொகை இல்லாத மாநிலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்தரகாண்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாநிலங்களுடைய மக்கள் தொகை இந்த நம்பருக்கு கிட்டத்தட்ட சமமாக ஈக்குவலாக இருக்கக்கூடியது. சரி, நாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப ஓரளவுக்கு வளர்ச்சியாக கல்வி, அறிவு இதிலெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நெதர்லாந்து போன்ற நாடுகள் இந்த நம்பருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடியது. ரொம்ப வறுமையில் உழலக்கூடிய இன்னைக்கு கூட அந்த நம்ம செல்ஃபோனில் யூஸ் பண்ணுறோம் பாருங்க, இந்த பேட்டரிக்கான மெட்டல்ஸை தோண்டி எடுக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகளில் சொமாலியா போன்ற நாடுகள்லாம் இந்த பாப்புலேஷன் நம்பருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. இந்த நம்பர் ஒரு பாப்புலேஷனை குறிக்கக்கூடியது. ஆமாம், மக்கள் தொகையை குறிக்கக்கூடியது. எத்தனை பேர்? 1,40,00,000, which is 14 million. யார் இந்த 14 million? யாருன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குடிபெயர்ந்தவர்கள், அதாவது அனுமதி இல்லாமல் குடிபெயர்ந்தவர்கள் மொத்தம் 1,40,00,000 பேர். இதில் ஒரு லக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சாராருக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் பேர் வச்சுக்கோங்களேன். அந்த 1,40,00,000 பேரில் அது ஒரு 60 லட்சம் பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் சேஃபர் சைடுக்கு இந்த அமெரிக்காவில் டிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டெம்பரரி இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு. அது குறிப்பிட்ட நாடுகள்லேருந்து வரவங்களுக்கு, அந்த குறிப்பிட்ட நாடுகள்னு சொல்லும்போது அந்த நாடுகளில் பிரச்சனைகள் இருக்கலாம், அந்த நாடுகளில் டெமோக்ரஸி இல்லாமல் இருக்கலாம். அவங்களுக்கு டிபிஎஸ் கொடுக்குற அந்த பழக்கம் அமெரிக்காவில் உண்டு. அது தவிர கொஞ்சம் சில இடங்களில், இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து வராங்க, அங்கே ஒரு குழந்தை பிறக்குது, இல்லை டிபோர்ட் ஆகாமல் டாக்குமெண்டேஷன் ஆகாமல் ஒரு குழந்தையாக, அதாவது ஒரு 12-10 வயசு குழந்தை அமெரிக்காவில் போகுது, அவங்களுக்கு டெம்பரரி ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சத்திற்கும் மேலானவர்கள் இன்றைக்கும் அமெரிக்காவில் வேலை செய்யக்கூடியவங்க, வாழக்கூடியவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அனுமதி பெறாமல் குடிபெயர்ந்தவர்கள். இவர்களை அமெரிக்கா அயல் நாட்டினராக தான் பார்க்க போகின்றது. அதாவது இமிக்ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த இமிக்ரன்ஸாக இருக்கக்கூடியவங்க கணக்குப்படி ஜோ பைடன் அந்த நாட்டினுடைய அதிபராக இருந்த அந்த அரசாட்சியினுடைய காலகட்டத்தில் அவங்களுடைய கணக்கெடுப்பின்படி, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் நியூயார்க் டைம்ஸ் சொல்லக்கூடிய டேட்டாவின்படி 1,40,00,000 பேர் அமெரிக்காவில் எந்த விதமான ஆதாரமும் இன்றி, எந்த விதமான முழுமையான அனுமதியும் இன்றி இமிகிரன்ஸ் குடிபெயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். இந்த குடிபெயர்ந்தவர்களுக்கு தான் இப்போ ஒரு ஆபத்து. இந்த ஆபத்து என்ன அப்படின்னா, ட்ரம்ப் நிர்வாகம் சொன்னாலும் அமெரிக்க அரசாங்கம் அத்தனை பேரையும் ஒரேடியாக வெளியேற்றுவதற்கான அத்தனை முயற்சிகளிலும் இறங்கி இருக்கின்றது. அதில் ஒவ்வொரு நாட்டினுடைய நிலைமை என்ன, இந்தியாவிலிருந்து போனவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் மனசை பதைக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஓரளவுக்கு மனசை தெளிவுபடுத்திக்கணும்னா, ஷாருக் கான் போன வருஷத்தில் ஒரு நல்ல படம் ஒன்று பண்ணியிருப்பார், டங்கி அப்படின்ற ஒரு படம். அந்த டங்கின்ற படத்தை பற்றி கொஞ்சம் பார்க்க முடிஞ்சாலோ, இல்லை ஒரு ட்ரெய்லர் பார்க்க முடிஞ்சாலோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஏன் இந்த இல்லீகல் இமிக்ரன்ஸ் அவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு தெரியும். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். ஷாருக் கானோட, தாப்சி பன்னு, பொம்மான் ஈரானி,
அவங்க எல்லாம். டங்கி அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து கழுத ஒரு ஏரோப்ளேன் ஏறுற மாதிரி, ஏதோ ஒரு டாங்கி ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ராஜ்குமார் ஹிரானியோட ஒரு படம் தாங்க. நம்ம நண்பன் பண்ணார்ல, அவருடைய ஒரிஜினல் வேர்ஷனான 3 Idiots டைரக்ட் பண்ண அந்த டைரக்டருடைய படம். சரி, படத்தை விட்டுருவோம். இந்த அமெரிக்க கனவு என்ன ஆக போகுது? தொடர்ந்து சிந்திப்போம், தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து பயணப்படுவோம்.